Dear students, today we are going to see 3rd standard maths term 3 unit 4 measurements. See, recall. How many glass of water would you drink in a day? Summer day வந்து climate வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நாம் நிறைய glass water குடிச்சுப்போம். See, I will write here 14 glasses. Winter day வந்து climate ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ நம்ம அவ்வளோ கிளாஸ் வாட்டர் குடிச்சிக்க மாட்டோம். ஸோ ஐ வில் ரைட் ஹியர் 8 or 9 glasses. See, some vessels full of water are given here. Observe them and tell which one can hold more water and which one holds less water. இங்கே 4 vessels கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில், பக்கெட், மக்கு அண்ட் பாட். இதில் வந்து ஏது வந்து மோர் வாட்டர் ஹோல்ட் பண்ணுது, ஏது லெஸ் வாட்டர் ஹோல்ட் பண்ணுது பார்ப்போம். பக்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஸோ அது வந்து மோர் வாட்டர் ஹோல்ட் பண்ணும். அப்புறமா கப்பு வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, ஸோ அதில் லெஸ் வாட்டர் தான் ஹோல்ட் பண்ண முடியும். See, measurement by non-standard tools. See, this vessel can hold 3 tumblers of water. So the capacity of this vessel is equal to 3 tumblers. This water bottle can hold 5 tumblers of water. So the capacity of water bottle is 5 tumblers. See, the jug can hold 10 tumblers of water. So the capacity of jug is 10 tumblers. Tick the container that holds more water. See, இங்கே வாட்டர் கேன் ஜெக்கு கொடுத்துருக்காங்க. ஜெக்கு கேன் ஹோல்டு 10 tumblers of water. The water bottle can hold 5 tumblers of water. So which one can hold more water? More water is a jug. Next, jug and this vessel. This vessel can hold 3 tumblers of water. This jug can hold 10 tumblers of water. So the jug can hold more water. This water bottle can hold 5 tumblers of water and this vessel can hold 3 tumblers of water. So which one can hold more water? It's a jug. Sorry, water bottle. See, which among the given container will hold more water? இந்த 3ல வந்து ரொம்ப more water hold பண்ணுறது. See, water bottle can hold 5 tumblers of water and jug can hold 10 tumblers of water and this vessel can hold 3 tumblers of water. Which hold more water? So 10 tumblers of water. So jug can hold 10 tumblers of water. See this activity. Measure using this vessel and the complete the data. See, இந்த vessel யூஸ் பண்ணி நாம் இந்த பிளாஸ்டிக் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ டைமு ஃபில் பண்ணால் அது ஃபில் ஆகும்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஃபில் 20-25 டைம்ஸு நீங்கள் இந்த வெசலில் வாட்டர் எடுத்து ஃபில் பண்ணணும் பிளாஸ்டிக் போட்டு. அப்போ தான் இந்த பிளாஸ்டிக் போட்டு வந்து ஃபில் ஆகும். சேம் இந்த ஸ்டீல் போட் பாருங்கள், 20 வெசல் ஃபில் பண்ணணும். இந்த வெசலில் வாட்டர் ஃபில் பண்ணால் தான் இந்த ஸ்டீல் போட்டு வந்து ஃபில் ஆகும். சி வாட்டர் பாட்டில் சி இங்கே ஒரு 2 இந்த வெசலில் 2 வெசல் வாட்டர் பண்ணாலே இந்த வாட்டர் பாட்டில் ஃபில் ஆகும். வாட்டர் ட்ரம் டெஃபினட்டாக ஒரு 30 தேவைப்படும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்குரேட் மெஷர்மெண்ட் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன் தான். Arrange the vessels given above by their capacity from less water to the vessels with more water by writing the names in the blanks. இங்கே நாம் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை அசெண்டிங் ஆர்டரில் நாம் இங்கே ரைட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெஸ் வாட்டர் ஃபில் பண்ணுறது வந்து வாட்டர் பாட்டில். ஜஸ்ட்டு 2 வெசல் தான் அந்த வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணால் தான் நாம் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் வந்து ஸ்டீல் போட்டு
ஒரு 20 எடுத்து வச்சுருந்தோம். தேர்டு வந்து பிளாஸ்டிக் போட் ஒரு 25 எடுத்து வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் வாட்டர் ட்ரம் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். 30 எடுத்து வச்சுருந்தோம். ஓகேயா? See, we need a standard tool to measure capacity of containers. We also need a standard unit to express capacities of containers. See, இப்போ பார்த்ததெல்லாம் வந்து நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் தான். அது ஆக்குரேட்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. நாம் இது ஸ்டாண்டர்டு டூல் டு மெஷர் கப்பாசிட்டி ஆஃப் கண்டெய்னர்ஸ். we need a standard tool to measure capacity of containers. இதெல்லாம் நாம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு யூனிட் தேவைப்படுது. These are some standard tools to measure capacity. You can find in milk shops, grocery shops, etc. We measure liquids such as water, oil, milk, petrol using these tools. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடையில் க்ரோசரி ஷாப்பிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆயில்ஸை இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. See, standard units for measuring capacity of a container in liter. See, சாதாரண நம்ம ஒரு ஆயில், பெட்ரோல், ஏதோ லிக்விடான இருக்கிற எல்லாமே ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் கப்பாசிட்டி ஆஃப் கண்டெய்னர் இஸ் லிட்டரில் தான் நாம் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அதுதான் ஸ்டாண்டர்ட் யூனிட். மெஷர்மெண்ட் இஸ் லிட்டர். We measure liquid smaller containers using milliliters. we measure liquid smaller containers using milliliters. smaller containers எப்போவுமே millilitersல தான் நாம் யூஸ் பண்ணுவோம். we measure the liquids of more quantity capacity of the bigger containers using liter. நாம் more quantity நாம் எப்போவுமே லிட்டரில் தான் நாம் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆர் milliliter and liter. ஸ்மால் கண்டெய்னர்ஸ் எல்லாம் milliliterல மெஷர்மெண்ட் பண்ணுவோம் அண்ட் பிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் லிட்டரில் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். See, complete the table classifying these under the given table. See, இங்கே ஒரு பிளாஸ்டிக் போட் கொடுத்துருக்காங்க. மெடிசின் பாட்டில், ஆயில் கேன், வாட்டர் கேன், டெம்ப்ளர், வாட்டர் போட். See, less than 1 liter vessel. 1 liter less than 1 liter vessel. இங்கே கொடுத்துருக்கிறதுல பிக்சர்ஸில் less than 1 liter வாட்டர் less than 1 liter ஹோல்ட் பண்ணுறது நாம் இங்கே ரைட்டிங் பண்ணணும். more than 1 liter vessel. more than 1 liter vessel வந்து இந்த சைடில் ரைட்டிங் பண்ணணும். See, ஃபஸ்ட்டு பாருங்கள், நாம் less than 1 liter பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் மெடிசின் பாட்டில் ரைட்டிங் பண்ணணும். அது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ லிட்டரெல்லாம் அது ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ மில்லி-லிட்டர் தான் அதில் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ மெடிசின் பாட்டில். நெக்ஸ்ட்டு டம்ளர் 1 லிட்டரெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வாட்டர் போட். ஸோ இது மூணுமே லெஸ் தேன் 1 liter வெசல் தான். நெக்ஸ்ட்டு மோர் தேன் 1 liter வெசலில் இந்த போட்டு, ஆயில் கேன், நெக்ஸ்ட்டு வாட்டர் கேன். இது மூணுமே மோர் தேன் 1 liter வெசல் தான். Pick the appropriate unit to measure the given liquid. See, liquid to be measured milliliters, liters. இங்கே கொடுத்துருது millilitersா இல்லை லிட்டர்ஸான்னு நாம் டிக் பண்ணணும். See, கப் சிரப் எப்போவுமே நாம் milliliterல தான் பார்ப்போம். வினாகர் milliliterல தான் பார்ப்போம். வாட்டர் இன் டேங்க் வாட்டர் வந்து milliliterல பார்க்க மாட்டோம், நம்ம லிட்டரில் தான் பார்ப்போம். வாட்டர் யூ bring to school. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 liter வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போவீங்க. ஸோ லிட்டர். ஆயில் இன் கிச்சனில் கண்டிப்பாக 1 liter 2 liter ஆயில் வச்சுருப்போம். பெட்ரோல் கண்டிப்பாக லிட்டரில் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டிக் த பிக்கஸ்ட் யூனிட். இங்கே 4 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பிக்கஸ்ட் யூனிட்டு நாம் டிக் பண்ணணும்.
See, first one 500 ml, 100 ml, 50 ml, 75 ml. See, ml means milliliters. ஸோ மில்லிலிட்டர்ஸ் எல்லாமே மில்லிலிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பிக்கஸ்ட் யூனிட் வந்து 500 ml. சி 500 ml டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 200 ml, 300 ml, 150 ml, 175 ml. ஸோ பிக்கஸ்ட் ஒன் இஸ் 300 ml. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 லிட்டர், 2 லிட்டர், 8 லிட்டர், 7 லிட்டர் எல்லாமே லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பிக்கஸ்ட் யூனிட் வந்து 8 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு 3 லிட்டர், 300 ml, 30 ml, 30 லிட்டர். ஸோ இங்கே பிக்கஸ்ட் யூனிட் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம லிட்டர் மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லிட்டர் பார்ப்போம். லிட்டர்லேயே 3 லிட்டர், 30 லிட்டர் இருக்குது. ஸோ அதில் பிக்கஸ்ட்டாக இருக்கிறது 30 லிட்டர். நெக்ஸ்ட்டு 250 ml, 1500 ml, 760 ml, 75 லிட்டர். ஸோ பிக்கஸ்ட் யூனிட் வந்து லிட்டர், 75 லிட்டர். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் யூனிட். நாம் இது வரைக்கும் பிக்கஸ்ட் யூனிட் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் யூனிட். நாம் ஸ்மாலஸ்ட் யூனிட்டு சர்க்கிள் பண்ணணும். 250 ml, 350 ml, 50 ml, 750 ml. ஸோ ஸ்மாலஸ்ட் யூனிட் இஸ் 50 ml, 50 milliliter. நெக்ஸ்ட்டு 300 ml, 350 ml, 800 ml, 275 ml. So 275 ml. Next 10 liter, 3 liter, 9 liter, 6 liter. Smallest unit is 3 liter. Next 3 liter, 350 ml, 5 ml, 40 liter. So 5 ml. 2500 ml, 100 ml, 810 ml and 175 liter. It's a 100 ml. See next, how many liters of water would you use for the following purpose in your house? Complete the table. See இந்த following purposeக்காக உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னு லிட்டரில் நீங்கள் ரைட்டிங் பண்ணணும். See பாத்திங் கண்டிப்பாக 10 to 15 லிட்டர்ஸ் வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ட்ரிங்கிங் 2 லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் ட்ரிங்க் பண்ணணும். ப்ரஷிங் டீத் கண்டிப்பாக 1 லிட்டர் வாட்டர் தேவைப்படும். குக்கிங் கண்டிப்பாக 5 லிட்டர் தேவைப்படும். வாஷிங் கிச்சன் யூட்டென்சில்ஸ் ஸோ தட் இஸ் 10 லிட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். வாட்டரிங் த கார்டன் ஸோ அது கார்டனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நிறைய பிளான்ட்ஸு நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்குதுன்னா டெஃபினட்டாக 25 லிட்டர் தேவைப்படும். அண்ட் மாப்பிங் த ஃப்ளோர் 5 லிட்டர் தேவைப்படும். ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு 5 லிட்டர் தேவைப்படும். How many liters are needed for filling the given containers? Complete the table measuring the containers by 1 liter bottle. See 1 liter bottle யூஸ் பண்ணால் இந்த வெசல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும். See பாட்டில் கண்டிப்பாக 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் பாட்டில் வாட்டர் இதில் ஃபில் பண்ண முடியும். பக்கெட்டு 1 லிட்டர் யூஸ் பண்ணி ஒரு 10 லிட்டர் பாட்டில் யூஸ் பண்ணால் தான் இந்த பக்கெட்டு நம்ம ஃபில் பண்ண முடியும். இந்த பாட் வந்து ஒரு 15 வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணால் தான் அந்த பாட்டை ஃபில் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் ஆல் இன் திஸ் கிளாஸ். தேங்க்யூ.